வெல்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இரண்டாம் நா 2ஆம் நாள் 2ஆம் அமர்வு. கான்செப்ட் ஆஃப் புருஷார்த்த சதுர்சயா. புருஷான்னா யாரும் இல்ல, நாம தான். நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு புருஷான்னு பேரு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, போன வகுப்புல நாம ஆத்மா தான் நாம அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை புருஷான்னு சொல்றோம். அந்தந்த காலகட்டங்கள்ல அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சாங்க, அவ்வளவுதான். புருஷா பிரகிருதி அப்படிங்கிறது சாங்கிய தத்துவத்திலிருந்து வந்த பேரு. புருஷா, ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. இது வேதாந்தத்துல வருது. திருஷ்டா, திருஷ்யம். இது பதஞ்சலி யோகத்துல வருது. சேத்திரம், சேத்திரன்யன் பகவத்கீதையில வருது. இப்படி ஒவ்வொரு புத்தகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு வெவ்வேறு பேர் வச்சிருப்பாங்க. பார்த்துக்கலாம், அதெல்லாம் போக போக புரிஞ்சிடும். இப்ப இந்த புருஷா அப்படிங்கிற இந்த ஆத்மா நம்ம ஒரிஜினல் நம்மளுடைய அர்த்தம் தான் என்ன? என்ன மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னா, தர்மார்த்த காம மோக்ஷம் 4 பகுதி இருக்கு. அர்த்த காமா அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அர்த்த காமா அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. தர்ம மோக்ஷம் இது கூட அடிஷனலா தர்மமும் மோக்ஷமும் மனிதனுக்கு உரியது. அப்ப இந்த மோக்ஷங்கிற நிலைய அது நிலை. அதுல ஏதாவது செயல்பாடு இருக்கான்னா, நாம செய்யற செயல் அதுல நாம எதாவது செய்யறது எதா இருக்கான்னா, மோட்சத்துல போய் நீங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப செயல்பட வேண்டியது 3 தான் இருக்கு. தர்ம, அர்த்த, காமம். அர்த்த, காமம் எல்லா உயிர்களும் பொதுவானதுன்னு சொல்லியாச்சு. அப்ப எது எசென்சியல் ஃபார் ஹியூமன் பீயிங்? எது மனிதனுக்கு முக்கியம்? எது தனித்துவம் வாய்ந்தது? தர்மம் அப்படிங்கிறது. தர்மம் அப்படின்னா என்னது? மோரல் வேல்யூ ஆஃப் லைஃப், மோரல் வே ஆஃப் லைஃப், லிவிங் எப்படி வாழ்றது? அறம் அப்படின்னு பேரு. அறம் என்ற சொல்லுக்கு நெறைய டெஃபினிஷன் நமக்கு கிடைக்கும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல், இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம். திருக்குறள் ரொம்ப டஃப்பா இருக்கா? அது வேதாத்திரி மகரிஷி எளிமைப்படுத்தி இருக்காரு. அதுல உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயலால் துன்பம் நேராத வகையில் நடந்து கொள்வதற்கு தர்மம் என்று பெயர். அறம் என்று பெயர். இந்த அறம் யாரிடம் இருக்கிறதோ, அதுதான் மனிதனுக்கான எசென்சியல். தர்மம் இருந்தா, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷாங்கிறது விலங்கினத்திலிருந்து ஒரு மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது அறம் என்பது மட்டும்தான். அர்த்த காமம்ங்கிறது பொருள் இருக்கு, காமம் இருக்கு. பொருள் இருக்கு, அனுபவிக்கிற காமம்னா தமிழ்ல சொல்லக்கூடிய காமம் இல்ல. அனுபவிக்கிற எல்லா அனுபவங்களுக்கும் காமக என்றுதான் பெயர் சமஸ்கிருதத்துல. ஒரு காஃபி குடிச்சா டேஸ்டா இருக்குன்னா அது காமக தான், காமம் தான். எத அனுபவிக்கிறோமோ அது எல்லாமே காமக. அர்த்தம்னா அதுக்கு என்னென்ன பயன்படுத்துறோமோ, இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்ததுல எத்தன பொருள் பயன்படுத்தியிருக்கோம் தெரியுமா? பல்லு விளக்குன பிரஷ். யாரு பிரஷ்ல பல்லு விளக்குனீங்க? என் பிரஷ்ல நான் பல்லு விளக்குனேன் சார். உண்மையிலேயே அந்த பிரஷ் உன்னுடையது தான். பேஸ்ட் உன்னுடையது தான். ஆமா சார். நான் என் பேஸ்ட்ல தான் பல்லு விளக்குனேன். என் பிரஷ்ல தான் பல்லு விளக்குனேன். என் பாத்ரூம்ல தான் பல்லு விளக்குனேன். என் மக்ல தான் தண்ணி எடுத்தேன். என் பக்கெட்ல தான் தண்ணி. எல்லாம் என்னுடையது, என்னுடைய சொன்னது. இது ஒண்ணு கூட நாம தயாரிச்சது இல்ல. பல ஆயிரம், பல கோடிக்கணக்கான மக்களின் விஞ்ஞான அறிவும், உடல் ஆற்றலும், பல விஞ்ஞான கருவிகளும் பயன்படுத்தி, பயன்படுத்தப்பட்ட பொருள தான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொருள யூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அவேர்னஸ் இல்ல. இதெல்லாம் யாருடையது? இந்த பொருள் எல்லாம் எப்படி நம்ம கைக்கு வருது? இத சிந்தனை பண்ணீங்கன்னா, இதுதான் அர்த்த அப்படிங்கிறது. இத வைத்துக் கொண்டு தான் வாழ்க்கை நகருது. இது காமக. இது நமக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, எல்லா உயிர்களும் இயற்கையில் கிடைப்பதை அப்படியே பயன்படுத்துது. மனிதன் மட்டும் மாடிஃபை பண்ணி பயன்படுத்துறோம். அப்ப அர்த்த, காம வித்தியாசப்படுது. அதனால
தர்மம் அப்படிங்கிறது அவசியமாகிறது. எல்லா உயிர்களும் போல அப்படியே நீங்க இயற்கையை பயன்படுத்திட்டு போனா, உங்களுக்கு தர்மம் என்று ஒண்ணு தேவைப்பட்டிருக்காது. ஆனா, எல்லா உயிர்களும் கர்மத்தை கழிக்கின்றன. மனிதன் கர்மாவை முழுமையாக கழிக்க வந்தவன். அப்ப அவனுக்கு தர்மம் என்று ஒண்ணு தேவைப்படுது. இந்த தர்மத்தை எப்பொழுது அவன் தளர விடுகிறானோ, அப்பொழுது அவனுக்கு கர்மா மல்டிப்ளை ஆகிறது. பெருகி விடுகிறது. பேராபத்து. மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தர்மம் என்பது, அறம் என்பதை கடைபிடிக்கலன்னா, எடுத்த இந்த பிறவியினோட நோக்கம் மட்டும் இல்ல. இந்த பிறவிய முடிக்கிறதுக்கு வந்த மனிதன், இன்னும் பல 1000 கோடி பிறவிகளுக்கு பாவத்தை சேர்த்துக் கொள்கிறான். இதுதான் புருஷார்த்த சதுஷ்டயில கிடைக்கக்கூடிய உங்களுக்கு அவுட்புட். பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்துட்டு இருக்கிற பாம்பு, பல்லி எல்லாம் எழுந்து நின்னு 4 கால்ல நடந்து, அதுக்கு பேரு விலங்கினங்கள்னு பேரு. விலங்குன்னா கிடைமட்டமாக வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அது அப்படியே நிமிர்ந்து நின்னு நடக்கிறதுனால நமக்கு மனிதன்னு பேரு. நிமிர்ந்து நடந்துட்டா மட்டும் மனிதன் ஆகி முடியாது. உடல் அளவில் மனிதன் ஆக்கிவிட்டான். இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நீங்க உள்பட, நான் உள்பட நேராக நிமிர்ந்து நிற்கின்றோம், நிமிர்ந்து நடக்கின்றோம். அவ்வளவுதான் பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி இதோட நிக்கவில்லை. வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதுவரைக்கும் வளரும்? அர்த்தம் இந்த தர்மம் என்பது முழுமையடைகின்ற வரைக்கும் இது தொடர்ந்து இந்த பரிணாம வளர்ச்சி நடக்கும். இந்த தர்மம் என்பது, அறம் என்பது நமக்குள்ளார வந்துருச்சுன்னா, மனம் இதம் படைத்தவனாக மாறிவிடலாம். அவனுக்கு பெயர் மனம் இதம் படைத்தவனுக்கு மனிதன் என்று பெயர். இப்ப சொல்லுங்க. மனிதன்னு ஒரு படம். ரஜினி நடிச்சது. தெரியும் தானே? மனிதன், மனிதன். எவன்தான் மனிதன்? ம். எவன் மனிதன்னு கேட்பாரு. கடைசில மனிதனே எங்கேயும் பார்க்கலம்பாரு. அப்புறம் மனிதன் அதிலேயே இன்னொரு படத்துல இன்னொரு பாட்டு வரும். யார் மனிதன்? செத்து செத்து பொழைக்கிறவனா மனுஷன்? யார் மனுஷன்? பிறருக்காக தன் உயிரையும் விடக்கூடிய அளவுக்கு தர்மத்தின் பாதையில் நிற்கின்றவன் மனிதன் என்று அந்த பாட்டிலே கன்க்ளூஷன் வரும். அப்ப மனிதனுக்கான டெஃபனிஷன் என்ன அப்டின்னா, இந்த தர்மார்த்த காம மோக்ஷம் இந்த 4 அடிப்படையில தான் நிக்குது. இதுல தர்ம, அர்த்த, காமங்கிறதுக்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3 பால் திருவள்ளுவர் எழுதினாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும், எல்லா இதிகாசங்களும் இந்த 4ஐ அடிப்படையாகக் கொண்டே எழுதப்பட்டிருக்கு. அது புறநானூறு, அகநானூறு, ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், எத எடுத்தாலும் சரி. எல்லாமே இந்த 4ஐ அடிப்படையாகக் கொண்டே இருக்கும். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமே இதுதான். இதை அடிப்படையாகக் கொண்டு இது ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். புருஷார்த்த சதுசய நீங்களே யாருன்னு உங்களுக்கு தெரியாம, நீங்க எதுக்காக வந்திருக்கன்னு உங்களுக்கு தெரியாம, இந்த உலகத்தில் வாழ்வதோ, அல்லது மத்தவங்களுக்கு கற்பிப்பதோ சாத்தியம் இல்லை. அப்ப அறம் என்பதை அறிந்து கொண்டால், இன்னைக்கு தான் எனக்கே தெரியும்னா, இன்னைக்கு தான் மனிதன் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இறைவனால் உங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இறை அருளால் இன்னைக்கு தான் மனிதனுக்கான அர்த்தமே பார்க்கிறோம், புருஷார்த்தம். அப்ப கோல் ஆஃப் லைஃப் என்ன? அப்ப அர்த்த காமத்தை அனுபவிக்கின்ற போது தர்மத்தின் வழியில் நின்னா, நீங்க மோட்சத்துக்கு போய் ரீச் ஆகலாம். அப்படி இல்லன்னா, செத்து போயிருவோம். பிறப்பது உண்மை. நீங்க பிறந்தது உண்மை. அதுல ஏதாவது பொய் இருக்கா? நீங்க பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பது உண்மையா? பொய்யா? உண்மை. பிறப்பு எப்படி உண்மையோ, இறப்பும் அப்படி உண்மை. டேட் மட்டும் தான் தெரியாது. அப்ப இறப்பு என்பது உண்மை என்றால், மீண்டும் பிறப்பது உண்மை. பிறப்பும், இறப்பும் உண்மை என்றால், மனிதனுக்கு துக்கம் என்பது உண்மை. துக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த துக்கத்திலிருந்து மனிதன் விடுவித்துக் கொள்ள என்ன வழி இருக்கிறது என்றால், அவன் மோட்சம் அடைவதுதான். எப்பொழுது மனிதன் இறைவனோடு சேர்ந்து விடுகிறானோ, அப்பொழுது அவனுக்கு துக்க நிவர்த்தி கிடைக்கிறது. அப்ப இது யாரு சொன்னாங்க? யாரு இந்த மனித வாழ்க்கைய முழுமையாக புரிந்து கொண்டு, இப்படி வாழ்ந்து ஒரு மனிதன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. இரவா நிலைன்னு ஒண்ணு இருக்குன்னு ரிஷிகளும், முனிவர்களும் நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நில உலக பூமியில வாழக்கூடிய உயிர்களிலே மேன்மைப்பட்டு, மனிதனாக வாழ்ந்து, மனிதனுக்கு மேல ரிஷி, முனிவர், ஞானி என்ற பக்குவம் அடைந்து,
அவர்கள் கண்டுபிடித்த போது, ஐயோ! மானிட அற்பப்பதர்களா! இப்படி கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களே! இப்படி இல்ல மனித வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து நீங்க முழுமை அடையலான்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டது தான் ஆன்மீகம். அதுதான் ஸ்பிரிச்சுவல். அதுதான் பிலாசபி. அந்த தத்துவங்கள தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல தான் நம்ம மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கோம். அதுல தான் நம்ம இப்ப வந்து பேராசிரியராக ஆகறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். முதல்ல மனிதனாகணும், அப்புறம் மாமனிதனாகணும். அதன் பிறகு அதை மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் ரிஷிகளும், முனிவர்களும் வேதாத்திரி மகரிஷி போன்ற, ரமண மகரிஷி போன்ற ரிஷிகள் வந்து முயற்சி பண்ணாங்க. அதே பாதையில தான் நாம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட அற்புதமான பாதை கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கும், குருவுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இந்த அர்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிற இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா நிதானமா படிச்சு பாருங்க. இதுல சில இடத்துலலாம் கலர் கலரா இருக்கும். அந்த கலர் கலர்லாம் எதுக்குன்னா, இந்த பாயிண்ட், அந்த ஆர்டர் அதெல்லாம் அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணணும். இந்த ஆர்டர்ல இப்படித்தான் கொஸ்டின் வரும். இங்க எதெல்லாம் கலர்ல போட்டிருக்கோ அதெல்லாம் கொஸ்டின்ல வந்தது. மேற்கொண்டு வரக்கூடியது. இதுவரைக்கும் வந்த எல்லா கேள்விகளும், அதற்கான பதில்களும் இங்கே அடக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மாக் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க தான் இப்படிதான் கேள்வி வடிவம் எடுத்துருக்கலாம் புரிய ஆரம்பிச்சுரும். மெட்டீரியல கையில வச்சுட்டு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். மீனிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த தர்ஷனா. தர்ஷனம் என்றால் பிலாசபி. பிலாசபி அப்படின்னா ஆங்கிலத்துல அது தர்ஷனம்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல. தர்ஷனம் என்றால் பார்த்தல். எதை சார் பார்க்கிறோம்னா, உண்மையை பார்க்க வேண்டும். ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி. நாம பார்க்கிறதெல்லாம் உண்மைய தான் பார்க்கிறோமா அப்படின்னா, இல்ல. ஒட்டுமொத்த பிலாசபிக்கல் சிஸ்டமும் யோகங்கிற பேர்ல எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ, அவ்வளவு எளிமையா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக இதனுடைய மீனிங் விட்டு போயிருமான்னா, விட்டு போகாது. கான்செப்ட் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தர்ஷனம் என்பது நாம உண்மை பொருளை தரிசிப்பதற்கான ஒரு உபாயம். அது லிட்டரேச்சர் சூத்திர வடிவங்களாக இருக்கு. அதுதான் தர்சனங்கள்னு சொல்றோம். சூத்திரங்களாக ஃபார்முலாவா இருக்கு. அந்த தர்சனங்கள் தான் சத்தர்சனங்கள் 6 தர்சனங்கள் இருக்கு. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், மீமாம்சம், வேதாந்தம் இந்த மாரி 6 தர்சனங்கள் இருக்கு. இந்திய தர்சனங்கள் அல்லது பிரின்சிபல் ஹிந்து தர்சனம்னு சொல்லக்கூடிய 6 தர்சனங்கள். இந்து தர்சனம் அல்லாத 2 தர்சனங்கள் புத்திசம், ஜெயினிசம். இந்த இத எப்படி பிரிச்சிருக்கோம்னா, நாஸ்திகம், ஆஸ்திகம் பிரிக்கப்பட்டிருக்கு. நாஸ்திகம் அப்படிங்கிறது புத்திசம், ஜெயினிசம். ஆஸ்திகங்கிறது சாங்கிய யோகம் இந்த 6. அப்ப இதுவரைக்கும் நீங்க நாஸ்திகம், ஆஸ்திகம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? கடவுள் இருக்கு, கடவுள் இல்லன்னு சொல்றீங்க. இங்க அப்படி இல்ல. வேதத்தை ஏற்றுக்கொண்ட தர்சனங்களுக்கு ஆஸ்திக தர்சனம். வேதத்தை மறுக்கின்ற தர்சனங்களுக்கு நாஸ்திக தர்சனம் பேரு. அப்ப வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதத்தை மறுத்து விட்டார்கள் என்றால், அவர்கள் எப்படி யோகாவை சொல்லிக் கொடுக்க முடியும்? எப்படி மேனுவல் கைடு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்? வேதத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள நீங்க படிச்சுட்டு, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அதனுடைய சாரம் என்ன பண்ணணுமோ, அது செயல்முறை வடிவத்துல இருக்கும். அதனால, படிக்கிறது, கத்துக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வை. பண்ண வேண்டியது இருக்கு. அத பண்ணு. உனக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ முடிச்சுட்டு போய் சேரணும். போய் சேர்றதுக்குள்ளார, இறக்கறதுக்குள்ளார மோட்சத்த தேடிரு. கிளாஸ் முடியறதுக்குள்ளார கீ பாயிண்ட்ட மட்டும் பார்த்துக்கோ. கிளாஸ முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி, இவங்கலாம் ரொம்ப ஷார்ட் அவுட்டா குடுத்தவங்க தான் புத்திசம், ஜெயினிசம். எல்லா தர்சனத்திலயும் ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறை சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அதுல மத்த உயிர்களுக்கு ஹார்ம்லெஸ் இல்லாம இயம நியமத்தை தான் முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு தர்சனங்களும் எப்படி சொல்றாங்கிறது தர்சனங்கள் படிக்கும்போது பார்க்கலாம். இதான் ஒரு சார்ட். நாஸ்திகம், ஆஸ்திகம். நாஸ்திகத்தை ஹெட்டரோடாக்ஸ்ன்னு சொல்றோம். ஆஸ்திக ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்றோம்.
ஜெயினிசம், புத்திசம், சாருவாக்கம் இதுல ஒண்ணு இருந்தது. இப்ப அது நம்ம சிலபஸ்ல இல்ல. 9 பாரதிய தர்சனம். பாரதம்னா இந்த பூமியில உருவான இந்த பாரதத்துல 9 தரிசனங்கள் இருக்கு. சாருவாக்கம்ங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு அடிப்படையான வாழ்க்கை தத்துவம். அதுல கடவுளுக்கெல்லாம் வழி கிடையாது. என்ன இருக்கோ ரியல். இன்னைக்கு என்ன இந்த கிளாஸ் கவனிக்கிறத என் தர்மம்னா அது கவனிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான். ஜெயினிசம், புத்திசம் அப்படிங்கிறது எப்படி வாழணுங்கிறது இருக்கு. அதெல்லாம் பிறகு படிக்கிறோம். இந்த ஆஸ்திக தர்சனில் இருக்கிறத 2ஆ பிரிக்கிறோம். வேதத்தை ஏற்றுக்கொண்டது 6. இந்த 6 2ஆ பிரிக்கிறோம். 4 தத்துவங்கள், 4 பிலாசபி, சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம் இவங்கெல்லாம் இண்டிவிஜுவலா சூத்திரங்களை எழுதுனாங்க. ஃபார்முலாவை எழுதுனாங்க. வேதத்தை ஏத்துக்கிட்டு அதன் அடிப்படையில இவங்கள இண்டிவிஜுவலா எழுதுனாங்க. ஆனா அந்த மீமாம்சம் அப்படிங்கிறது வேதத்தையே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க. எத ஆராய்ச்சிக்கு எடுத்தாங்கன்னா 2 பேரு. ஒருத்தர் வேதத்தினுடைய முன்பகுதி, முன்னுரை எடுத்து விளக்கம் எழுதினாரு. இததான் பண்ண போறோம் அப்படின்னு வேதம் ஆரம்பிக்கும் இல்லையா? முன்னுரையில அப்படித்தானே குடுப்போம். அறிமுகம் அப்படித்தானே குடுப்போம். என்னென்னலாம் பண்ண போறாங்கிறதெல்லாம் முன்னாடியே குடுத்துருவோம். கடைசியில என்ன பண்ணோம், என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறத முடிவுரையில குடுப்போம். அப்படிதான் கட்டுரை எழுதுவோம். அந்த வேதத்தினுடைய முன்பகுதி எடுத்து ஆராய்ச்சி பண்ணதுனால, ஆராய்ச்சின்னா அனாலிசிஸ்னா மீமாம்சம். அப்ப பூர்வ மீமாம்சங்கிறது வேதத்தினுடைய கர்மகாண்டமாகிய முதல் பகுதியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கு பூர்வ மீமாம்சம். ஜெய்மினி மகரிஷியால் எழுதப்பட்டது. உத்தர மீமாம்சம் ஞான காண்டமாகிய கடைசி பகுதி வேதத்தினுடைய அந்தமாகிய வேதாந்தத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கப்பட்டதுதான் இந்த உத்தர மீமாம்சம். இது பாதராயனார் என்று சொல்லக்கூடிய வேத வியாசரால் எழுதப்பட்டது. எழுதப்பட்டதுன்னு சொல்றதெல்லாம் இப்ப எழுத்து வடிவத்தில் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர்களால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க எல்லாம் சொல்லி சொல்லிதான் அது பரம்பரையா கேரி வந்திருக்கு. இதுதான் சார்ட். இங்க இருக்கிற சார்ட் எல்லாம் அப்படியே அச்சரம் பிசகாம அப்படியே நீங்க எல்லாம் அச்சு அடிச்ச மாதிரி நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் கொஸ்டின் வரும். நியாயம்ங்கிறத ஃபண்டமெண்டல். இங்க இருக்கக்கூடிய தரிசனங்களுக்கெல்லாம் லாஜிக்கல் சிஸ்டம். நியாயம் கௌதம முனி, கௌதம மகரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியாய சூத்திரம் எழுதுறாரு. நியாயம்னா தர்க்கவாதம். பாதி நாலேஜ் இருக்கு. இருக்கிற பாதி நாலேஜ வச்சு மீதி நாலேஜ கன்க்ளூட் பண்றது. வைசேசிக தர்சனம் கனாத முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவரால் எழுதப்பட்டது வைசேடிக சூத்திரம். சாங்கியம் கபில முனிவரால் எழுதப்பட்டது சாங்கிய சூத்திரம். யோக தர்சனம் மகரிஷி பதஞ்சலியால் எழுதப்பட்டது யோக சூத்திரம். பூர்வ மீமாம்சம் ஜெய்மினி மகரிஷி கர்ம காண்டத்தை பத்தி எழுதப்பட்டது பூர்வ மீமாம்ச சூத்திரம். வேதாந்தம் உத்தர மீமாம்சம் சொல்லக்கூடிய பாதராயனார் வேதவியாசரால் எழுதப்பட்ட உத்தர மீமாம்ச சூத்திரம். இப்படி சூத்திரங்கள் வடிவங்களாக இந்த 6 தர்சனங்கள் சூத்திரங்களாக இருக்கிறது. லிட்ரேச்சர் எப்படி இருக்குன்னா சூத்திரங்களாக இருக்கும். இது என்ன விதமான வாதத்தை முன்னெடுத்து செல்லுது அப்படின்னா நியாயம் தர்க்கவாதம் அல்லது ஆரம்பவாதம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டங்கள் எந்த காலகட்டங்கள் இதெல்லாம் பாப்புலரைஸ் ஆச்சு, இது எதைப்பட்ட இதெல்லாம் பேசுது அப்படிங்கிறது தான் இந்த டேபர் காலம். அசத்காரியவாதம், சத்காரியவாதம், சத்காரியவாதம், காரியவாதம், விதர்க்கவாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாதங்கள். இந்த வார்த்தைகள் தான் அந்த தர்சனத்தை ஒரே வார்த்தையில சொல்லலாம். இது என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படின்ட்டு இதனுடைய காலகட்டங்கள் கொடுத்திருக்கும். தென் இது எதை டீல் பண்ணுது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கும் இந்த கட்டத்துல இருக்கு. நியாய தரிசனத்திலிருந்து உங்களோட அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக ஞானம் பெறுவதன் மூலமாக நீங்க துக்கத்திலிருந்து விடுபடலாம். ஒரு பொருள் எங்க இருந்து ஆரம்பமாகுது? அணுவில இருந்து ஆரம்பமாகுது. அதுதான் பொருள் மேட்டர். வெறும் திங்ஸ் தான் இருக்கு. வெறும் அட்டாமிக் அணு தான் இருக்கு. உடைச்சு பார்த்தா எதை உடைச்சிட்டு போனாலும் கடைசியில அதான் இருக்கு.
இந்த அட்டாமிக் தியரிய கூட தான் வைசேடிக்கும். நம்ம ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சா என்னவா தான் இருக்க போகுது? கடைசியில அணுக்குள்ளார போய் எலக்ட்ரான், புரோட்டானா தான் முடிய போகுது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லா பொருள்களும் எங்கிருந்து உருவானது? மூலத்த ஆராய்ச்சி பண்ணி போய் நின்னது தான் வைசேடிக்கும். சாங்கியம் அந்த பொருள் இருக்கு. அது இல்லாம கான்ஷியஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வைசேடிகத்த தாண்டி இன்னொரு தத்துவத்த வந்து நிலைநிறுத்தினாரு. யாரு? கபிலமுனி. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொருள் எல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்குன்னு சொன்னதுனால இது சத்காரியவாதம். சத்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி அசத்காரியவாதம். இங்க நிலையானது எதுவும் இல்ல. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னது தான் வைசேடிகம். இது 2த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சத்காரியவாதம், அசத்காரியவாதம். இத மீண்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் சாங்கியம் அதுல இருக்கக்கூடிய அந்த சாங்கியத்த தழுவி வரக்கூடிய டிவினிட்டி, நீங்க அடையக்கூடிய முக்தி நிலை, மோட்ச நிலைய பத்தி கன்க்ளூட் பண்ணது தான் யோகா. யோக தர்சனம். பூர்வ மீமாம்சம் நீங்க என்ன மாதிரியான தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அறம் என்பதை பற்றிய டியூட்டி என்பதை பத்தி உங்க கடமைகளை பத்தி முழுமையாக எழுதப்பட்டது. வேதத்தினுடைய இறுதி பகுதியாகிய ஞான நிலையை அடைந்து நீங்கள் முழுமை அடைவதற்காக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த வேதாந்தம், உத்தர மீமாம்சம். இப்படி இந்த 6 தர்சனங்களும் மனிதன் உண்மையை தரிசிப்பதற்காக இருக்கக்கூடிய 6 தத்துவ சூத்திரங்கள் தான் தர்சனங்கள், சத்தர்சனங்கள். இது வரைக்கும் நீங்க பார்த்த லைஃப் எல்லாம், பார்த்து கொண்டிருக்கிற லைஃப்க்கும், லைஃபை எப்படி பார்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். படிப்பா பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டையோட அதிகமா கசக்கும். எட்டி கொட்டையோட அதிகமா கசக்கும், பாய்சனா இருக்கும். இது நம்ம வாழ்க்கை, இது இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு. இப்பதானே இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது. இறைவா உன் கருணையால் எனக்கு இதுவெல்லாம் இந்த எடுத்த பிறவியில இதெல்லாம் கிடைக்குதே! அப்படின்னு இறைவன் மீது உங்களுக்கு நன்றி உணர்வு வந்துச்சுன்னா, இது தேனாமிர்தமா இனிக்கும். இந்த பாடங்கள்லாம் கத்துக்கிறது. அவ்வளவு தகுதி, அவ்வளவு கருணை கடவுள் நம் மீது. எத்தனாயிரம் கோடி பிறவிகள், எத்தனையோ நாயி, பன்னி எல்லாம் அங்கங்க கஷ்டப்பட்டு செத்துட்டு இருக்கு. மனிதர்கள் உருவாகி அடிபட்டு செத்துட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இருக்கும்போது, இறைவா எனக்கு இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு குடுத்திருக்கியே. அழகா கம்ப்யூட்டர் குடுத்து, இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு குடுத்திருக்கிறயே அப்படின்னு நினைக்கும்போது, இது தேனாமிர்தமாக இனிக்கும். இந்த நன்றியுணர்வோடு படிச்சீங்கன்னா இனிக்கும். தேர்வுக்காக படிச்சீங்கன்னா, இனிப்போட சேர்ந்த கலவையா கசப்பாவும் இருக்கும். அணுகுமுறை எப்படி வேணா வச்சுக்கலாம். அது உங்களுடைய சுயம் சார்ந்த விஷயம். நியாய தர்சனம், கௌதமா அல்லது அவருக்கு அக்ஷபாதா அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இதெல்லாம் ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டது. அக்ஷபாதா அப்படிங்கிறது அவரோட பேரு. இன்னொரு பேரு. கௌதமான்னு கேட்கலாம், அக்ஷபாதா. நியாய ஸ்கூல் வந்து நியாய சூத்ரா கொடுத்தது. எதுக்கு? நியாய வித்யா அல்லது தர்க்க சாஸ்திரா விக்ஷகி, அன்விக்ஷகி அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேர். இந்த தர்ஷனத்துல இருந்து இவங்க தான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். லாஜிக்னா என்ன? லாஜிக்கல் திங்கிங்க்கு அடிப்படை வித்திட்டவர்கள் நியாயவாதிகள். உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா இவங்ககிட்ட போய் நின்னா, நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா, உங்கள 2 கொஸ்டின் கேட்டு, அந்த கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ண வச்சு, உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்பதை அறிவதற்கு, அறிஞ்சு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தான் எல்லா தர்சனங்களும். அது தர்க்கத்தின் மூலமாகவே தெளிவு, ஒருத்தனுடைய குழப்பத்தை நீக்கிறதுக்கான தர்க்கம் தான் இந்த தர்க்கவாதம் அல்லது நியாயவாதம். ஒரு துன்பம் எங்கே உருவாகுது, அதனுடைய பேசிக் எங்க உருவாகுதுங்கிறத பேஸ கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்றதுதான் இதனுடைய நோக்கம்.
இந்த நியாய தர்சனத்துக்கு ஒவ்வொரு தர்சனத்துக்கும் பிரமாணங்கள் இருக்கிறது. வேலிடிட்டி, எதை வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய வாதத்தை நிரூபணம் செய்கிறார்கள், என்னென்ன அளவீடு இருக்கு. உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்கு இவருக்கு இருக்கக்கூடிய இவங்கிட்ட இருக்கக்கூடிய அளவீடுகள் தான் பிரமாணா அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒன்றை சொல்லுவதற்கும் இதற்கு என்ன பிரமாணம் இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க வெளியே போய் நின்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே மழை பெய்யும் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே உங்களுக்கு என்ன தோணும்? உட்காந்துட்டு கதை கொடுத்து பாரு. எங்க மழை பெய்யுது? எட்டி பார்த்தா ஒண்ணும் தெரியல, வெளிச்சமா தான் இருக்கு. மழை பெய்யறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. இப்ப உங்க புத்தி வேலை செய்யுது. அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? நான் சொல்றேன் கண்டிப்பா மழை வரும் அப்படிங்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பிரமாணம் இருக்கு? எதை வைத்துக் கொண்டு மழை வரும்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இல்லையா? இப்படி கேட்கறதுக்கு பேர் தான் ஆதாரம் அப்படிங்கிறது தான் பிரமாணம் அப்படி சொல்றோம். எந்த ஒன்றை சொல்லுகின்ற போதும் அதற்கு ஆதாரம் வேணும். அத்தன்டிகேட்டடா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அளவு முறைகள் தான் பிரமாணான்னு சொல்றது. எல்லா தர்சனங்களுக்கும் இருக்கு. பிரத்யக்ஷம், ரைட் பெர்செப்ஷன், என்ன உண்மை இருக்கோ அந்த அறிவு அப்படியே நமக்குள்ள உருவாகிறது வேறு பிரத்யக்ஷமான உண்மை. அனுமானம், உண்மையிலேயே நம்முடைய கண் கொண்டு அல்லது கருவிகள் கொண்டு புலன்களை கொண்டு நேரடியாக காண முடியாததை தன்னுடைய சிந்தனை மூலமாக அனுமானித்துக் கொள்வது அனுமானம். இன்ஃபரன்ஸ். ஆப்த வாக்கியம், அத்தன்டிகேட்டரா இதுக்கு முன்னாடி அனுபவித்தவங்க பார்த்து உண்மையை சொன்னா, அம்மா பார்த்து நெருப்புன்னா அது சுடும் அப்படின்னு சொன்னா அவங்க அனுபவிச்சவங்க. அனுபவித்த உண்மைவாதிகள், ரிஷிகள், முனிவர்கள் சொல்லுவது அது அப்படியே கேட்கறதுக்கு பேரு ஆப்த வாக்கியம். வேதம் அப்படிங்கிறது வாக்கியம் தான். அதை இவங்க ஏத்துக்கிட்டதுனால ஆப்த வாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். உபமானம், கம்பேரிசன், கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறது. இந்த 4 பிரமாணங்கள் நியாயத்திற்கானது. ஒவ்வொரு பிரமாணத்தை எடுத்து கம்பேர் பண்ணி நீங்க சார்ட் போடணும். அப்பதான் உங்களுக்கு கம்பேரிசன்ல புரியல, குழம்பிடும். எதுல எது வருதுன்ட்டு. 7 பதார்த்தங்கள், 7 பதார்த்தங்கள். பத அர்த்தங்கள்னா பதம், அர்த்தம். இங்க அர்த்தம்னா பொருள். ஒவ்வொரு பொருள்கள்ல இருக்கக்கூடிய உள்ளார இருக்கக்கூடிய பகுதியை பிரிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? சப்ஸ்டன்ஸ், அதுக்கான குவாலிட்டி, ஆக்ஷன், ஜெனராலிட்டி, பர்ட்டிகுலாரிட்டி, ரிலேஷனு, நான் எக்ஸிஸ்டன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஒரு பொருள் எடுத்தா அதுல காம்போசிஷன் இருக்கும். அதுல காம்போனன்ட் இருக்கும். அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். பண்பு இருக்கும். அதுல ஒரு செயல் இருக்கும். அதுல ஒரு ஜெனராலிட்டி, அதுக்கு பொது பண்பு இருக்கும். பர்ட்டிகுலாரிட்டி தனி பண்பு இருக்கும். அதனுடைய தொடர்பு இருக்கும். அதுக்கு வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் மறைஞ்சும் இருக்கும். பால்ல விளக்கெரியுமா? பாலை ஊத்தி திரி போட்டு விளக்கு ஏத்துனா விளக்கு எரியுமா? எரியாது. எரியாது. பாலை தயிராக்கி அதுல இருந்து கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அதை கொஞ்சம் உருக்கி நெய் ஆக்கிட்டு அதுல திரி போட்டா விளக்கு எரியுமா? எரியாது. அப்ப அந்த நெய் எங்க இருந்தது? அந்த பால்ல தானே இருந்துச்சு. அப்ப அந்த பால்ல இருக்கும்போது அது எப்படி இருந்தது? மறைஞ்சு இருந்தது. நான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தது. இந்த பாலுக்கும் வெண்ணெய்க்கும் தயிருக்கும் ரிலேஷன் இருக்கா? இல்லையா? அது ரிலேஷன்ஸ். பால்ல தெரியல, நெருப்பு எரியல. ஆனா நெய்யில எரியுது. பாலுக்கு ஒரு குவாலிட்டி, நெய்க்கு ஒரு குவாலிட்டி. பால் ஒரே நாள் கெட்டு போயிடும். நெய் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதுதான் பர்ட்டிகுலாரிட்டி. ஜெனராலிட்டி, பொது பண்புகள். பாலு அப்படின்னு மொத்தமா சொல்றோம். அல்லது நெய்ன்னு மொத்தமா சொல்றோம். நெய்ங்கிறது எதெல்லாம் நெய் மாதிரி இருக்கக்கூடிய இலக்கறியக்கூடிய இதெல்லாம் இருக்கும். ஆயிலி தன்மை இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இதெல்லாம் ஜெனரல் பண்பு. ஆக்ஷன், அதுக்குன்னு ஒரு பணி இருக்கு. ப்ரொடக்ஷன், பாதுகாத்துக்கிறது. அதுக்குன்னு குவாலிட்டி இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி எந்த பொருளை எடுத்தாலும் இந்த 7 ஆஸ்பெக்ட்ல அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் நியாய பிலாசபியோட பதார்த்த பாவனை. இந்த கியாத்திவாதா அப்படிங்கிறது ஒண்ணு 8 தியரி அடிப்படையாக கொண்டுதான் இவங்க நியாயத்தை நிலைநாட்டுறாங்க. இந்த பகுதி நீங்க படிச்சீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் உங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து நீங்க மார்க் எடுக்கலாம். 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் இது சம்பந்தமா நியாய தர்சனம் தான் வரும். லாஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல நமக்கு உண்டு. அதுல இந்தியன் பிலாசபிக்கல் சிஸ்டம் ஒரு
சப்ஜெக்ட் உண்டு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. ஆத்மக்யாதி, ஆக்யாதி, சதசத்யாதி, அனிர்வச்சின்னிய கியாதி, அசத்யாதி, அந்யதா கியாதி, சத்யாதி, வியபரித்த கியாதி. இந்த மாதிரி வந்து 8 கியாதி இருக்கு. இந்த கியாதிவாதம் அப்படின்னு சொல்லுவோம். கியாத்தின்னா ஒண்ணும் இல்ல, தியரி. விவேக கியாதி, அறிவு. அறிவு என்பது 8 வகையாக பிரிக்கப்படுது. ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பொறுமையா நம்ம ஃபியூச்சர்ல டைம் இருக்கும்போது ஆத்ம கியாத்தின்னா என்ன, ஏக்கியாத்தின்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு இந்த கியாத்தியை பத்தி எல்லாம் ஒரு ஐடியாலஜி வச்சுக்கோங்க. இப்பவே கொடுத்தா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் சூடேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது படிப்போம். வைசேதிக தரிசனம். வைசேகி தரிசனம் வந்து ஒரு அசத்காரியவாதம் அல்லது ஆரம்பவாதம் சொல்லக்கூடியது. ஒரு பொருள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அணுவுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இவருக்கு வேற என்ன பேர் இருக்கு? இந்த வைசேடிக தரிசனத்தை உருவாக்கின இவருக்கு, வைசேடிக தரிசனத்தை உருவாக்கினவருக்கு கனாத முனி. அவருக்கு இன்னொரு பேரு உலுக்கா அப்படிங்கிற பேரும் உண்டு. உலுக்கா ஆர் கனாதா. இதெல்லாம் கொஸ்டின்ல வரும். இவங்களுக்கு அதே போல பிரமாணம் அதே 4 தான் இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தா. அதே 7 பதார்த்தங்கள் தான் இருக்கு. பூர்வ மீமாம்சம் சொல்லக்கூடிய கர்மகாண்டத்தை எடுத்துக்கொண்ட பூர்வ மீமாம்சம் இது வந்து சம்ஹித பார்ட் ஆஃப் த வேதத்தினுடைய முதல் பகுதியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணது. ஜெய்மினி மகரிஷியால் அவர்கள் கொடுக்கப்பட்டது. இதுக்கு பிரமாணம் 3 தான். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் தான். இங்க உபமானம் கிடையாது. சாங்கிய தர்சனம். சாங்கியம் என்றால் நாலேஜ், அறிவு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் பூர்வ இது சாங்கியம். சாங்கிய மீனிங் வந்து விஸ்டம், பூரண நாலேஜ் அல்லது எண்ணிக்கை, தர்க்க ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சாங்கியத்துக்கு பேரு. இது சத்காரியவாதம்னு சொல்றோம். காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம். இந்த யூனிவர்ஸ் வந்து மாயெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் உண்மை இருக்கு. இந்த சாங்கியத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. சேஸ்வர சாங்கியம், ஈஸ்வர சாங்கியம். சா ஈஸ்வரா. சான்னா ப்ரீபிக்ஸ். சான்னா இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குன்னா ஈஸ்வரா இருக்கு. ஈஸ்வரன் இருக்கு, ஈஸ்வரம்ங்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்தை பார்க்கறவங்களுக்கு சேஸ்வர சாங்கியம். நிர் பிளஸ் ஈஸ்வரம் நிரீஸ்வரம். நிர்னா இல்ல. அடிக்கடிக்கு வரும் இனிமேல். சா பீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி அப்படின்னு நிறைய சா நிர்ங்கிற பயன்படுத்தி வரும். நிர்னா இல்ல, சானா இருக்கு. நிரீஸ்வரம், ஈஸ்வரம் கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்காது சாங்கியத்துல. சாங்கியத்துல 2 பகுதி இருக்கு. துக்கத்ரயா அபிகாத்த ஜிக்னாசா தத் அபிகேத ஹேத்து. ஹேத்துனா காரணம். இங்க துக்கத்ரயம் 3 விதமான துக்கம் எல்லா மனிதர்களும் பொதுவானது. இதிலிருந்து ஒருத்தர் தப்பிக்க முடியல. அதுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற ஒரு ஒட்டுமொத்த தத்துவத்தை நான் இப்பொழுது இங்கு ஆராய்ச்சி செய்ய முற்படுகின்றோம் என்பதுதான் சாங்கிய பிலாசபியினுடைய ஆரம்பம். இப்படிதான் ஆரம்பிச்சு சாங்கிய தத்துவம் வந்து உள்ளார நம்ம வருது. அது 26, 25 தத்துவங்கள் இருக்கு. அதை படிக்க போறோம். யோக தர்சனம் அப்படிங்கிறது புருஷா பிரகிருதி என்ற தத்துவம் வந்து சாங்கியத்திலிருந்து எடுத்து அது திருஷ்டா திருஷ்யமாக இங்க சொல்லப்பட்டு இது 2ம் எப்படி ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு, இதில் இருந்து எப்படி இந்த பிரகிருதியில இருந்து நாம விடுதலை பெற்று இறைவனோட சேரணும் அப்படிங்கறத யோகா. இது 8 அங்கங்களை உடையது. அஷ்டாங்க யோகான்னு பேரு. இதையும் நாம டீட்டெயிலா படிக்க போறோம். 196 சூத்திரங்கள்ல இருக்கு.
வேதாந்த தர்சனம் அப்படிங்கறத வந்து வேதத்தினுடைய இறுதி பகுதி. இதை வந்து நம்ம உத்தர மீமாம்சன்னு சொல்றோம். இதை வந்து பிரம்ம மீமாம்சான்னு சொல்றோம். ஒரு இண்டிவிஜுவல் ஆத்மாவை உணர்ந்துகிட்டு அந்த சுப்ரீம் ஆத்மாவாகிய பரம்பொருளாகிய பரமாத்மாவோட நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்றதுக்கான தகுதிகளை 3 ஆச்சாரிகள் ஆச்சாரியத்திரயம் ஆதிசங்கராச்சாரியா, மத்வாச்சாரியா, ராமானுஜாச்சாரியா, துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்ங்கிற தகுதியில நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நம்ம டீட்டெயிலா ஃபியூச்சர்ல படிக்க போறோம். இங்கேயே நீங்க படிச்சீங்கனாலும் உங்களுக்கு மெட்டீரியலே இருக்கு. இத்தனை தர்சனங்களும் எதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னா, 3 விஷயத்த தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. உயிர் வாழ்கின்ற உயிரினத்துல நமக்கு ஜீவக என்று பெயர். இங்க என்னதான் இருக்கு? இந்த உலகம் தான் இருக்கு. இந்த உலகத்துல என்னதான் இருக்கு? உலகத்தின் மேல் உயிரினங்கள் இருக்கிறது. அந்த உயிரினத்துல ஒரு இனம் தான் நாம. உயிர் இருக்கோம். இத ஜீவகன்னு சொல்றோம். எங்க இருக்கோம்? ஜெகத் இந்த உலகத்துல இருக்கும். இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது எது? ஈஸ்வர. இந்த ஜெகத்துங்கிறது உலகம். ஈஸ்வரன் உலகத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த ஜீவன் ஜெகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடல் எடுத்து இந்த பூமி, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜெகத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு, இந்த ஜீவன் என்பது ஈஸ்வரனிடம் அறிந்து கொண்டு, ஈஸ்வரனிடம் ஐக்கியமாவதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை இங்க முக்கியத்துவப்படுத்தல. ஜீவன்னா என்ன? ஜெகத்துன்னா என்ன? ஈஸ்வரன் என்ன? என்பதை விளங்கிக் கொள்வதற்காக, விளக்கம் கொடுப்பதற்காக இந்த 6 தர்சனங்களும் முயற்சி செய்கின்றன. இதனால்தான் இந்த உண்மை 3 பொருள்களை பார்ப்பதற்கு விசேஷ தர்சனம். அதைத்தான் தர்சனம், தர்சனம் என்று சொல்கின்றோம். ஸ்மிருதி. ஸ்மிருதியில நமக்கு வந்து ஸ்ருதி, ஸ்மிருதி. ஸ்ருதி அப்படிங்கிறது வேதத்தையும் வேதாந்தமாகிய உபனிஷத்தும் பார்த்தோம். ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் வேர்டு சிம்பிளா நினைவு அப்படின்னு பேரு. ஆனா இங்க இந்த இதுக்கு வந்து அவ்வளவு நம்ம இந்த ஸ்ருதி கம்பேர் பண்ணும்போது வெறும் வார்த்தைகளாக இருக்கு. ஸ்மிருதி இதெல்லாம் யாரு உள்ளார வாங்கிக்கிட்டு அவங்க வெளிப்படுத்துறதா இது. அப்படி வெளிப்பட்டது தான் இந்த வேதாங்கம், உபவேதம், உப அங்காஸ், தர்ஷனாஸ் இது எல்லாமே இந்த ஸ்மிருதியில தான் வந்ததுதான். மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் அவங்க வேதத்தெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. எபிக்ஸ் 2 எபிக்ஸ் தான். ஒண்ணு ராமாயணம், இன்னும் மகாபாரதம். இதிகாசம்ங்கிறது 2 தான் இருக்கு. மகாபாரதமும் ராமாயணமும். ராமாயணத்துல எத்தனை காண்டம் இருக்கு? 6 காண்டமா 7 காண்டமா? ராமாயணத்தை 6 காண்டத்திலே இது வரைக்கும் நம்ம கதையில முடிச்சிருவோம். எல்லா படத்துலயும் ஹீரோயினை கஷ்டப்பட்டு ஹீரோ காப்பாத்திட்டு வந்து கை பிடிச்சிட்டாருன்னா சுபம்னு போட்டு படத்தை முடிச்சிடணும் இல்லையா? அயோத்தி காண்டத்துல ராமனுடைய ஃபேமிலி, ராமன் வந்து இளவரசனாக ராமனோட ஃபேமிலி, தசரதன் ஃபேமிலி எல்லாம் நீட்டா அவங்களோட ஆட்சி முறைகள், இந்த ரகுகுல வம்சத்தை பத்தி முழுசா எடுத்து சொல்லி அயோத்தி காண்டம் நகரும். அதன் பிறகு அங்க யாரு நாட்டை ஆளணும், யாரு காட்டுக்கு போகணுங்கிறது ஆரண்யக்க காண்டம் உருவாகும். அங்கதான் ராமனும் சீதையும் காட்டுக்கு போவாங்க. அங்க கிஷ்கிந்தா காண்டம்னு ஒண்ணு வரும். அங்கதான் வந்து சீதையை கடத்திட்டு போயிருவாங்க. ராமனுக்கு சப்போர்ட் வேணும். அப்ப குரங்கு படைய போவாரு. அப்ப கிஷ்கிந்தா காண்டத்துல போய் தான் அவர் வந்து வாலியோட சப்போர்ட், சுக்கிரவனோட சப்போர்ட்டை வச்சுட்டு வாலியை கொன்னு, அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த படையெல்லாம் குரங்கு படையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. இது கிஷ்கிந்தா காண்டம். அதன் பிறகு சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டங்கிறது முழுக்க முழுக்க அனுமான பத்திய அருமை பெருமைகளை பேசக்கூடியது.
கடைசியில யுத்த காண்டம். யுத்த காண்டத்துல போய் ஸ்ரீலங்கால போய் சண்டை போட்டு சீதையை மீட்டு கொண்டு வர்றது. இவ்வளவுதான் ஸ்டோரி. மீட்டு கொண்டு வந்து நம்ம கதையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உத்தரகாண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. கன்சீவா இருக்கிற ஒரு அம்மா காட்டுக்கு போய் விட்டுருவாரு. இவரு நாட்டுல ஆட்சி ஆண்டுட்டு இருப்பாரு. அந்த அம்மா கன்சீவா இறந்து வசிஷ்ட மகரிஷி அந்த யோகாவை சொல்லிக் கொடுத்தவர் ராமனுக்கு. யோக வசிஷ்டம்னு ஒண்ணு படிக்க போறோம். அந்த அம்மா காட்டுல இருந்து 2 குழந்தை கன்சீவா இருக்கிற குழந்தைய ஊட விட்டு துரத்துனா என்ன பண்ணுவீங்க நீங்க? விட்டுருவீங்களா என்ன? சாதாரண புருஷனை. சீதை அப்படி இல்ல. ஆனா இந்த தத்துவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? போய் கன்சீவா இருந்து 2 குழந்தைய பெத்து எடுத்து வளர்க்குறா. ராமன் யாருன்னே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. லவ குஷன் 2 பேரு. ராமனை வெல்லக்கூடிய பலமோ போர் திறமையோ இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. அப்பேற்பட்ட ராமனையும் 2 குழந்தைங்க வெல்லுவாங்க. அவங்கதான் ராமனுடைய குழந்தைங்க. அதுக்கப்புறம் தெரியும் அவங்களோட குழந்தைன்ட்டு. அதுக்கப்புறம் சீதை வந்து மறைச்சிட்டா அப்படிங்கிறது கதையினுடைய உத்தரகாண்டத்துல இருக்கு. அதெல்லாம் யாரும் நம்ம பெருசா கன்சிடர் பண்றதில்ல. இதுல நமக்கு அயோத்தியா காண்டம் மட்டும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் மட்டும்தான் இருக்கு. ஆரண்யகம்னு சொல்லக்கூடிய காண்டம் மட்டும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. மகாபாரதத்துல 18 பருவம் இருக்கு. அந்த 18 பருவங்கள் பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல வருது. 12 பருவத்துல 18 பருவத்துல 12வது பருவம் சாந்தி பருவம். போர் முடிஞ்சு அடுத்த நாள் அமைதி திரும்புகின்ற அந்த பருவத்தை சாந்தி பருவம்னு சொல்றோம். அது நமக்கு இங்க சிலபஸ்ல இருக்கு. ஆரம்பத்துல இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனாவது பருவம்? சாந்தி பருவம் எதுல வருது? மகாபாரதத்துல அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுதான் 18 பருவங்கள். வரிசையாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகாபாரதம் ஆதி பருவம் ஆரம்பம். இதுதான் பேஸ். சப்த பருவம் இது வந்து சரி. சப பருவம். சபை எப்படி கூடணும் அப்படிங்கிறது சப பருவம். சபையெல்லாம் கூடி த புக் ஆஃப் த அசம்பிளி ஹால் எல்லாம் மீட்டிங் வரணும். சபை கூடுறது எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த புக்ல இருக்கும். வடப்பருவம் ஆரண்யக பருவம் அல்லது வனப்பருவம் சொல்லக்கூடியது. அடுத்து விராத்த பருவம். விராத்த பத்தி சொல்றது விராட்டு. உத்தியோக பருவம் எஃபர்ட் போடுறது. பீஷ்ம பருவம் பீஷ்மரை பத்தி இருக்கக்கூடிய பீஷ்ம பருவம். இந்த பீஷ்ம பருவத்துலதான் நமக்கு பகவத்கீதைங்கிறது இருக்கு. துரோணரை பத்தியானது துரோண பருவம். கரணரை பத்தி இருக்கிறது கரண பருவம். சல்லியனை பத்தி இருக்கிறது சல்லிய பருவம். சௌபித்திக பருவம் இது வந்து வாரியர்ஸை பத்தி இருக்கக்கூடியது. ஸ்திரீ பருவம் பெண்களை பத்தினது. சாந்தி பருவம் அமைதியை பத்தினது. போருக்கு அப்புறம் அமைதி திரும்புறது. அனுசாசன பருவம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஆட்சி முறை எப்படி ஆளணுங்கிற பருவம்லாம் இந்த புக்கில் இருக்கு. அஸ்வமேதிகா பருவம் அஸ்வமேதம்ங்கிறது இது யக்ஞ ரிச்சுவல்ஸ்லாம் எப்படி பண்ணுங்கிறது. ஆசிரம வாசிக்கா பருவம் ஆசிரம வாழ்க்கை எப்படி வாழ்றது. மௌசல பருவம் எப்படி நீங்க கம்பைன் பண்ணி இந்த ஆட்சியை நடத்தி உலகத்தை எல்லாத்தையும் கிளப் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கறது. அடுத்து மகா பிரஸ்தானிக்க பருவம் த புனித யாத்திரை இறுதி யாத்திரை அப்படிங்கிறது. கடைசியில வந்து ஸ்வர்க ரோகண பருவம் சர்க்க ஆரோகண பருவம்னு சொல்லுவாங்க. இறுதியான நிலை சொர்க்கத்தை நிலை சொர்க்கலோகத்தை இறுதியான நிலை மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு பருவம் 18 பருவம். இந்த 18 பருவங்களும் நீங்க அப்படியே வரிசையா பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பாடத்தினுடைய பாட தலைப்பு எத்தனை தலைப்பு இருக்குன்னு மட்டும் தான் பாக்குறோம். அவ்வளவுதான். சாந்தி பருவத்துல 3 உபபருவங்கள் இருக்கு. எல்லா பருவத்துக்கும் பருவம்னா ஒண்ணு இல்ல ஒரு புக்கு.
ஒவ்வொரு இடத்துல நடக்குது. எப்படி வந்து அங்க காண்டம்னு சொன்னோமோ, ராமாயணத்துல காண்டம்னு சொன்னோமோ, அது இங்க பருவம்னு சொல்றோம் அவ்வளவுதான். அங்க 7 காண்டம்ங்கிறது பாரதம் ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. இது இதிகாசம்னாலே பாரதம் ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. அயோத்தி காண்டம், டெல்லி பக்கத்துல இருந்து அங்கெல்லாம் எடுத்து, இங்க ஸ்ரீலங்கா பக்கம் எடுத்து, எல்லாமே கம்பேர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இல்லன்னா என்ன ஆகும்? இப்ப திருக்குறள் என்னாச்சு? திருக்குறள்ல தமிழ்ல இருக்கிறதுனால அது இங்கேயே நின்னு போச்சு. எல்லா இடத்துக்கும் போகல. உலக பொதுமறைன்னு சொன்னாலும், உலகம் முழுவதும் போகாது. உலகத்துல போய் எங்கேயாவது யாருக்காவது திருக்குறள் கேட்டா தெரியும்னு நினைக்கிறீங்க? அப்படி நின்னு போயிறக்கூடாதுங்கிறதுனால, இது எந்த ஒரு மாநிலத்துக்கும் உரியதாக நின்றக்கூடாதுங்கிறதுனால, அன்னைக்கு இது ஒன்றாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க எல்லாமே அந்தந்த பருவங்கள எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த பருவம் இங்க நடந்தது. பாரத பூமியில பல்வேறு இடத்துல நடத்தியிருப்பாங்க. நடந்த மாரி புத்தகம் எழுதியிருப்பாங்க. வேதவியாசர் அவ்வளோ கிளாரிட்டி. ஒவ்வொரு பருவத்துக்கும் உபபருவம் இருக்கு. இதுல சாந்தி பருவத்துல 3 உபபருவம் இருக்கு. ராஜ தர்ம பருவம். ஒரு ராஜாவுக்கு என்னென்னலாம் குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 128 அத்தியாயத்துல 4510 ஸ்லோகத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல ஒட்டுமொத்தமா எத்தன ஸ்லோகம் தெரியுமா? 1,00,000 ஸ்லோகம். 24,000 ஸ்லோகம் ராமாயணம். 1,00,000 ஸ்லோகம் இருக்கு மகாபாரதம். 2வது பருவம். அது எவ்வளோ இருந்தா எனக்கு என்ன சார்ங்கிறீங்களா? அதுதான் கொஸ்டினாவே வரும். எத்தன ஸ்லோகம் இருக்கு? ஆபத் தர்ம பருவம். ஆபத்து வரும்போது ஒருவன் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற தர்மத்தை 39 அத்தியாயங்களாக இருந்து, அத வந்து 1560 ஸ்லோகத்துல இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. மோக்ஷ தர்ம பருவம் மோட்சம் அடைவதற்காக 6793 ஸ்லோகங்கள் 186 அத்தியாயத்துல பிரிக்கப்பட்டிருக்கு. இத்தனையும் சேர்ந்து இந்த 3 பருவத்துல அடைச்சு, இது சாந்தி பருவம் அப்படிங்கிற ஒரு குட்டி பகுதி நமக்கு இருக்கு சிலபஸ். ம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 3 பருவத்தையும் படிச்சு முடிச்சிடலாமா? அந்தாட்டு ஒரு 4000, இந்தாட்டு ஒரு 6000, 10,000 ஸ்லோகத்துக்கு மேல படிச்சீங்கன்னா, சாந்தி பருவம் நிறைவடைஞ்சிரும். ஆனா, அவ்வளதான் இருக்கு அப்படிங்கிற மேலோட்டமானத மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க? என்னதான் நடந்தது? அப்படிங்கிறது வந்து ஸேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சாந்தி பருவம். சாந்தி பருவத்தினுடைய அ முக்கிய சாராம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி பருவம் எப்படி ஆட்சி செய்யணும்? போர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதே இங்க வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. சாந்தி பர்வம் ஆன் த கேஸ்ட். வர்ணாசிரம தர்மத்த வந்து இங்க சொல்லிக் குடுக்குறாங்க. வர்ணாசிரம தர்மம்னா ஜாதி, மதம், பேதம்லாம் பார்த்து சொல்லிக் குடுக்குதா சார் அப்டின்ட்டு. இங்க வந்து பர்வா அப்படிங்கிறது ஆண்க்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருக்கு. அது மெட்டீரியல்ல பார்த்து நீங்க ஸ்பேஸ வந்து புரிஞ்சுக்கோங்க. 2வது லைன்ல. சாந்தி பர்வா ஆன் கேஸ்ட். கேஸ்ட்ன்னா வர்ணம். வர்ண தர்மத்த வந்து மகாபாரதம் கொடுக்குது. அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. அது எப்படி வர்ண தர்மத்த வந்து எப்படி மகரிஷி எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க செய்கின்ற தொழிலை அடிப்படையாகக் கொண்டு. இப்ப பொறக்கிறவங்க எல்லாருமே வந்து முதலாளியா தான் பொறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறைவனுடைய படைப்புல ஏற்றத்தாழ்வே இல்ல. எல்லாரும் முதலாளிய படைச்சுட்டாரு. எல்லாருமே ராஜா. சோறு எப்படி வரும்? துணி எப்படி வரும்? அந்தந்த தொழில் செய்கின்ற குண கர்ம விபாக அப்படின்னு தான் சூத்திராவே சொல்லுவாரு. அவங்களுடைய குணங்களுக்கு ஏற்றவாறும், அவர்களுடைய தொழில் கர்மத்துக்கு ஏற்றவாறும், அவர்களுக்கு வர்ணத்தை நான் பிரித்து படைக்கிறேன். ஏனென்றால், இந்த உலகம் உய்ய வேண்டுமென்றால், பல்வேறு விதமான தொழில்கள், பல்வேறு விதமான குணங்கள் இருக்கணும். அதற்காக இப்படி படைக்கிறேன். அது எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பருவத்த, இது இங்க கொடுக்கப்பட்டதுனால, இந்த சாந்தி பருவம் நமக்கு குடுத்திருக்காங்க. த ஃபவுலர் அண்ட் த பீஜின். ஸோ, ஒரு வேட்டையாடுறவன் ஒரு புறா வேட்டையாடும்போது, அது எப்படி உபசரிச்சது? விருந்தாளி எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் வரவங்கள எப்படி உபசாரணம் பண்ணணும்ங்கிறதுக்கு,
ஒரு கதை மூலமாக சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த பகுதியெல்லாம் இந்த சாந்தி பருவத்துல அற்புதமான கதைகளாக இருக்கு. அப்புறம் இந்த சாந்தி பருவத்துல ஆட்சி முறைய அமைக்கணும். எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சி அமைப்பாங்கல்ல, அந்த மாரி ஆட்சி அமைப்பாங்க. யுதிஷ்டிரன் இருக்காரு. அவரு தான் கிங் ஆகப் போறாரு. பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவர். தர்மர் சொல்லக்கூடியவர். பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவருக்கு தர்மர் அப்டின்னா, உங்களுக்கு எது ஞாபகம் வரணும்? தர்மர்ன்னு ஒருத்தர் இல்ல. ஒரு மனிதனுடைய உயர்ந்த, பெரிய ஆட்சி ஆளக்கூடிய தகுதியுடைய ஒரு குவாலிட்டி தர்மம் அப்படிங்கிறது. அறம் என்பது. அதனால தர்மர்ன்னு பேர் வச்சிருக்காங்க. யுதிஷ்டிரன் பேர். அங்க வந்து பீமன் இருக்கான், விதுரன் இருக்கான், சஞ்சயன் இருக்கான், அர்ஜுனா இருக்காரு, தௌமியா, கிருஷ்ணா இவங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு போஸ்டிங். யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத பொறுமையா பார்த்து வைங்க. இதோட இந்த எபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி நிறைவடையுது. மீதி இருக்கக்கூடிய பகுதி யக்ஞவாக்கிய ஸ்மிருதி, துளசிதாஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன புக் எழுதுனாங்க அப்படிங்கிறது இருக்கும். சோர்ஸ் ஆஃப் தர்மா யக்ஞவாக்கியர் எழுதுனது தர்ம சாஸ்திரம் தான். அதுக்கு தர்மத்துக்கான இதெல்லாம் குடுத்திருப்பாரு. யோக பரம்பரை யாரு யாருக்கு யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நாத யோகிகள் இருந்து, யோக பரம்பரை யாருக்கு யாரு குரு, யாருக்கு யாரு சிஷ்யங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாரத பக்தி சூத்திரம், ஒரு குட்டி நாரத பக்தி சூத்திரங்கிறது வெறும் ஒரு 84 ஸ்லோகங்களுடைய பக்திங்கிறது என்ன அப்படிங்கிறது நாரதரால் சொல்லப்பட்டது. நாரத பக்தி சூத்திரம் இருக்கு. அத மேலோட்டமா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அத பாருங்க. நவவேத பக்தி 9 பக்தி இருக்கு. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். 9 விதமான பக்தி. பரபக்தி, அபரபக்தி ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கலாம். லிட்ரேச்சர் கபீர்தாஸ், துளசிதாஸ், சூரதாஸ் இவங்க 3 பேர் புக் எழுதியிருக்காங்க. அப்புறம் யோக பரம்பரை யார் யாரு, யாருக்கு குரு, எப்ப பொறந்தாரு, எப்ப வளர்ந்தாருங்கிற எஸ்டிடி வரலாறுலாம் நீங்க பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் யாரும் சொல்லிக் குடுக்கறதில்ல. நான் சொல்லிக் குடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நீங்க தான் படிக்க போறீங்க. அவர் பேர் என்ன? அவருக்கு யாரு குருவா இருந்தாங்க? அவரு யார்கிட்ட படிச்சாரு? எந்த காலத்துல படிச்சாங்க? எங்க பொறந்தாங்க? ஒரு சிலருக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஒரு சிலது கிடைக்காது. அதெல்லாம் நீங்க பரம்பரையில பார்த்துக்கோங்க. யாரு யாருக்கு கீழ வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். யோக பரம்பரை இன்னைக்கு இருக்கிற வரைக்கும். ஆன்சியன்ட் காலத்துல இருந்து தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு சிலபஸ்ல இருந்ததெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. யாருக்கு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு. டைப்ஸ் ஆஃப் யோகா, எத்தனை வகையான யோகா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மெட்டீரியல் கடைசி பகுதியில் இருக்கு. ஞான யோகம்னா என்ன? பக்தி யோகம்னா என்ன? கர்ம யோகம்னா இந்த ஞான யோகத்த பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம படிக்க போறோம். பக்தி யோகத்த பத்தி பகவத்கீதை, நாரத பக்தி சூத்திரம் இதுலலாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கர்ம யோகத்த பகவத்கீதையை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். பகவத்கீதை படிக்கும் போதுல புரிஞ்சிரும். ராஜயோகம்ங்கிறது நமக்கு வந்து அஷ்டாங்க யோகத்தின் மூலமாகவும், ஹதயோகம் மூலமாகவும் இத அச்சீவ் பண்ண போறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிராணா, நாடி, அ நம்முடைய உபநாடிஸ் இதெல்லாம் ஹதயோகா பேஸ் பண்ணி படிக்க போறோம். ஹதயோகம் நமக்கு வருது. மந்திர யோகம், தந்திர யோகம்னா தந்திர யோகம்ங்கிறது ஹதயோகம், மந்திர யோகம் மந்திரம் மூலமா அச்சீவ் பண்றது. ஜெயினிசம், புத்திசம் இதுல என்னென்ன தத்துவங்கள்லாம் இருக்கு, என்னெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். ஜெயினிசம் சொல்லக்கூடிய மெடிடேஷன், புத்திஸ்ல இருக்கக்கூடிய 8 வகையான டெக்னிக். ஜெயினிசம், புத்திசத்தோட இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நிறைவடையும். ஸோ அடுத்து வரக்கூடிய இன்னொரு 1 ஹவர்ல நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். என் நாட்களும் வேணா, உங்களுக்கு எந்த நாள்ல வேணா அடிக்கடிக்கு உங்களுக்கு தகவல் வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய 3 மாசத்துக்கு நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். திடீர்னு நாளைக்கு காலைல கிளாஸ் இருக்குன்னு வரும். நீங்க கிளாஸ்க்கு வரதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ வரக்கூடிய 3 மாசத்துக்கு உங்க சிலபஸ், உங்க மெட்டீரியல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல ஆட் ஆயிடும். இந்த மெட்டீரியல்ல.
இருக்கக்கூடிய லாஸ்ட் கரண்ட் கொஸ்டின் வந்த வரைக்கும் இதுல எந்தெந்த இடத்துல அந்த கொஸ்டின்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கலர் பண்ணி குடுத்துருவாங்க. கலர் பண்ணி இதான் கொஸ்டின் நாங்க நம்பர் போட மாட்டோம். ஏன் அப்படின்னு நம்பர் போட்டா, அந்த கொஸ்டின் அப்படியே உங்க மனசு போய் அத மட்டும் தான் படிக்கும். மத்ததெல்லாம் படிக்காது. இங்க கலர் ஏன் குடுக்குறோம்னா, அந்த கீ பாயிண்ட் எல்லாம் நீங்க நல்லா நினைவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக, நீங்க மத்தபடி அந்த கன்டென்ட் எல்லாம் அப்படியே படிச்சு, படிச்சு நீங்க கீ நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ புரொஃபசர் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே புரொஃபசர்ன்னு முதல்ல சொல்லிக்கோங்க. அந்த நம்பிக்கை வரட்டும். புரொஃபசர் ஆகறதுக்கான எஃபோர்ட் இருக்கட்டும். ஸோ சிறிய முயற்சி பண்ணுங்க. ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. சின்ன, சின்ன முயற்சி. மெட்டீரியல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நெறைய இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப எளிமையா இருக்கும் நோட்ஸு. சாரங்கள மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கோம். கூடவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நான் இருக்கேன். தைரியமா பண்ணுங்க. நடுவுல எப்பல்லாம் கவர்ன்மென்ட் லீவ் வருதோ, ஏன்னா நமக்கு எக்ஸாம் 2 மாசம் தள்ளி போனதுனால, நம்ம இத ஆரம்பிக்க வேண்டியது ஜூலை 1 வீக். நம்ம செப்டம்பர்ல வந்து ஆரம்பிச்சோம். நடுவுல 2 மாசம் போயிடுச்சு. இந்த 2 மாசத்துக்கான கோர்ஸ வந்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் நம்ம பண்ண போறோம். அதனால நடுவுல எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த வகுப்புல முடிக்கலாம். ம். அதனால வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கோஆப்பரேட் பண்ணுங்க. இந்த 2 மணி நேரம் உங்களுடைய பொறுமை காத்து இந்த வகுப்பை கவனித்தமைக்கு நன்றி கூறி, இந்த வகுப்பை நாம 2ஆம் நாள் 2ஆம் அமர்வை நிறைவு செய்யலாம். அடுத்து 3ஆம் நாள் முதல் அமர்வுக்கு நாம நம்மை தயார்படுத்திக் கொண்டு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஒரு ஃபைனல் பிரேயரோட.